வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாயங்காலம் 6 o'clock ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் வெளிச்சம் இதாகலை. நாங்கள் 6 ஆகிடுச்சு, இப்போ தான் டிஃபன் பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு வீடியோ ப்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைட்டு வந்து தோசையும் வடகரியும் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் செய்ய போகிறதுக்கு இப்போ டைம் வந்து 6 ஆகிறது. டைம் வந்து இப்போ 6 ஆக போகுது. ஸோ நம்ம டிஃபனை எப்படி என்னென்ன செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். வடகரிக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 4 o'clock ஒரு 3:30 போல் இந்த மாதிரி கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் ஒரு 4 மிளகா வத்தல் காரத்துக்கு தேவையான அளவு போட்டு 3ஐயும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். 2 hours முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்போ இந்த மாதிரி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, என்ன பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப பிடிச்சாவும் இல்லை. அப்புறம் பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நானே அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் தேவையானது. உப்பு, எண்ணெய், நெய், தக்காளி இன்னும் நறுக்கலை. நான் எப்போயுமே செய்ய போகிறதுக்கு முன்னாடி தான் தக்காளி நறுக்குவேன், ஏன்னா அந்த சாறு இறங்கிடக்கூடாதுல, அதுக்காக தான். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கடாய் நல்லா காஞ்சிட்டு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நான் வந்து கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், கடலப்பருப்பு தான் போட போகிறேன். ஏன்னா வாசனை பொருட்கள் போட்டோம்னா வாயில் தென்படுறது எங்கள் ஆத்துல யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் வந்து இந்த துவரம்பருப்பு, கடலப்பருப்பு அரைப்பேன்ல, அப்போ சேர்த்து அரைச்சின்றுவேன். கடுகு, உளுந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். என்னன்னா ப்ரௌன் ஆகிடுது. இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுன்றேன். நான் வாசனை பொருட்கள் போடலை, அதுக்கு பதில் இந்த சைடு இந்த மிக்சி ஜாரில் சோம்பு, வேறு என்னெல்லாம் வாசனை பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டுருவேன். இந்த துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகாவத்தில் அரைப்போம்ல, அப்போ அரைச்சிட்டோன்னா அது வாயிலையும் தென்படாது, ஆனால் வாசனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். பிரியாணி பண்ணும்போது நம்ம போடலாம், அது போட்டால் தான் நம்மளால் அரைச்சி போடுறதுனாலும் போடுறவாலும் போடுவா. நாங்கள் ஒவ்வொரு சமயம் அரைச்சி போடுவோம். இந்த மசாலா டீ போடும்போது நாங்கள் அரைச்சி போடுவோம், அப்படியே செய்வோம். இப்போ வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வடகரியில் செய்யும்போது இந்த டேஸ்ட்லாம் கண்டிப்பாக இருக்கணும். நல்லா வதங்கின்றது. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். சிம்லேயே வச்சு வதக்குங்கோ. இன்றைக்கி எங்கள் காலத்துல டிஃபன் வந்து தோசை தான். இந்த மாதிரி தோசைக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா சாதா காரப்பொடி இருந்தாலும் மிளகாய் தூள் இருந்தாலும் அது கூட போட்டுக்கோங்க. இப்பயே போட்டுட்டேன்னா வெங்காயத்தோட கலர் அட்டாச் ஆகிடும், நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்க சொல்கிறேன். என்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தது, நான் போட்டுட்டேன். காஷ்மீர் மிளகாய் தூள் எவ்வளோ போட்டாலும் உங்களுக்கு கலர் தான் கொடுக்கும், தவிர காரம் கொடுக்காது. இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா சுருளாக வதங்கணும். இந்த தக்காளி நம்ம போட்டதே தெரியக்கூடாது. இந்த மாதிரி வெங்காயம் எவ்வளோ பொடிசாக நறுக்கிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளியும் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு வதங்குங்க, நல்லா வதங்கட்டும். எப்பயுமே சட்னி, கொஸ்து, பாசிப்பருப்பு டால் இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆற்றுல இருக்கிறவா எல்லாருமே நல்லா சாப்பிடுவா. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாலே ரொம்ப பிடிக்கும். அது போக நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ராவே இறங்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா வதக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்களா, தக்காளி பண்ணோடனே நசுங்கிறது. இந்த மாதிரி நல்லா வதங்கணும், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். டைம் எடுக்கும் தான், ஆனால் நம்ம சிம்லேயே வச்சு பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், சிம்லேயே வச்சு நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுது. தக்காளி இருந்ததே தெரியல. பார்த்தீங்களா வெங்காயமும் நல்லா வதங்கிடுது.
அப்போ அடுத்து என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இது சிம்லேயே இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட்டே பண்ணி வைக்கிறதுனால பண்ணி வச்சுருங்கோ. என்னன்றதை சொல்கிறேன். இப்போது நான் மிக்சி ஜாரில் வாசனை பொருட்கள் கொஞ்சம், மிளகா வத்தல் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது, அப்புறம் துவரம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம், ரெண்டும் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா நைஸுக்கும் முந்து ஸ்டேஜ் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இப்போ நான் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன்னா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும். சில பேர் கடலப்பருப்பை மட்டும் போடுறவாருக்கும் இருக்கா, சில பேர் துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு செய்கிறவாலும் இருக்கா. கண்டிப்பாக ரெண்டில் எது பருப்பு போட்டாலும் ஓகே, இல்லை 2 பருப்பு கலந்து போட்டாலும் ஓகே தான். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி அரைக்கும் போது கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைங்கோ. இப்போ நான் எல்லாத்தையுமே அரைக்க போகிற சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே போட்டுன்றேன். நான் கொஞ்சமாக அரைக்கும் போது உப்பு போட்டுட்டேன். இப்போ நீங்களும் அரைக்கும் போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு பல்ஸ் போட்டுட்டு திரும்பி ஒரு பல்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணாலே போதும். அந்த மாதிரி குறைதான் அரைக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த சைடு நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணணும்னா, இட்லி பானையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்புக்கு எப்படி நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்கு எப்படி இட்லி பானையில் இட்லியில் வேக வைக்கிற மாதிரி வைப்போமா அந்த மாதிரியும் வைக்கலாம், ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. அப்படி இல்லை இனி எனக்கு அந்த மாதிரி இட்லி பானையில் வச்சா பிடிக்காதுங்கிற வாழ்க்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். வடை எப்படி செய்வோமோ, வடை எப்படி போடுவோமோ அந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு வடை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடை போடணும். வடை மாதிரி உதுத்து வடை போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 2ல் ஒரு மெத்தட் பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மெத்தட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக. எப்படினாலும் நம்ம வந்து உதுத்து தான் விட போகிறோம். இதை வேக வச்சு அதில் உதுத்து தான் விட போகிறோம். வடை மாதிரி போட்டும் நம்ம உதுத்து தான் விட போகிறோம். அதனால் எந்த மெத்தட்னாலும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக. இதை இப்போ ஆவியில் வேக வைக்கணும் இட்லி பானையில். அடுத்து நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வேக வச்சுருங்க. இந்த சைடு வெந்துடுது, அதனால் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் ஈஸியாக ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அது வெந்தோடனே இதில் கொட்ட வேண்டியதான், நான் உதுத்து கொட்டணும். இதான் மெத்தடு. இப்போ நான் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பருப்பு உசுலி வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, துவரம் பருப்பு கடலப்பருப்பு, அதை வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி 1-2 கொஞ்சம் தெரிகிற மாதிரி இது உதுத்து வச்சுட்டுருக்கேன். ரொம்பவும் பொடிசாக உதுத்துறாரு. இப்போ இந்த வெங்காய தக்காளி வதக்கிருக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே அந்த பருப்பு நம்ம கொட்டி நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா லேசாக இப்போ பாருங்க கொதியெல்லாம் வருது. அப்போது இந்த பருப்பு இருக்க பற்றியெல்லாம் நல்லா உதுத்த மாதிரி இப்படி போட்டுருங்க, தூவி விடுங்க, மெதுவாக சிம்மிலே வச்சுருக்கோங்க. அடியில் போய் உட்காந்துரும், அண்ணா உடனே கிளறி விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு இந்த சமயத்தில் இன்னும் நல்லா எனக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் கூட விடுறதுனாலும் விடலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே விடலை. எனக்கு இதுவே இந்த பருப்புங்கிறதுனால இன்னும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆக திக்காயிடும். ஸோ எனக்கு எதுவுமே வேணாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தேங்காய் பால் விட்டுக்கலாம். தேங்காய் பால் விட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் ஆகிடும். இந்த சமயத்தில் கொத்தமல்லியும் போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும், திக்காயிடும் நல்லா. எப்பவுமே எல்லாமே நம்ம வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் எதுனாலும். அதாவது தோசைக்கு தொட்டுக்க சைடிஷ்ஷு, இட்லிக்கு தொட்டுக்க சைடிஷ் சொல்கிறேன். அதை வெங்காயம் தக்காளி சேர்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பருப்பு மட்டும்தான் வேக வைக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதி வருது, கொதிக்க அது கெட்டி ஆகிடும். உங்களுக்கு பார்க்க தண்ணியாக தெரியும், ஆனால் நேரம் ஆகுது பாருங்க. இப்போ மணி வந்து 7ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7:30 மணிக்கு பாருங்க நல்லா கெட்டி ஆகிடும். இந்த தண்ணிலாம் எங்கே போச்சுன்னு நீங்கள் தேடுவில்லை, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா நம்மளோட வடைகறி ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கட்டும், கொஞ்சம் கெட்டிமாகவும் இருக்கும். பருப்புங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே கெட்டி ஆகிடும். நம்மளோட வடைகறி ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் டிஷ் தான்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. சிம்பிள் மெத்தட் தான். நான் வந்து ஏன் இட்லி பானையில் வேக வச்சேன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். வடை சட்டியில் வேக வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வடை அந்த பாத்திரம் அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட்டும் பண்ண முடியாது. திரும்பி அடுத்து எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெயில் நம்மளோட வாசனை பொருட்கள் வாசனைலாம் வரும். ஸோ நான் அதனால தான் அந்த மெத்தட் ட்ரை பண்ணல. கண்டிப்பாக நீங்களும் இட்லி பானையில் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம ஃபைனல் டைமுக்கு வந்துட்டோம். ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி வேணால் இன்னும் கொஞ்சம் தூவிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் நம்ம தொட்டும் சாப்பிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இதுக்கு இன்றைக்கி என்ன மெயின் டிஷ்னால் தோசை தான், அதையும் பார்க்கலாம். வடகரி ரெசிபி பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து தோசை வந்து மெயின் டிஷ்ஷு, சைட் டிஷ் தான் வடகரி. இப்போ ஒரு தோசை வாத்து தரேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தோசைக்கு வந்து சைட் டிஷ் வந்து வடகரி ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. தோசைக்கு வந்து வடகரி தான் தொட்டுக்க. அப்படியே ஒரு ஒரு சொட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு, குழந்தைகள் இருந்தாங்கன்னா சொட்டு வந்து நெய் விடுங்க, சூப்பராக இருக்கும். நெய் தோசை. தோசை நல்லா வேகட்டும். குழந்தைகள் இருக்கிறதுனால ஒரு சொட்டு வந்து நெய் விட்டுருந்தேன். இந்த தோசை மாவு அளவு பார்த்தீங்கன்னா, தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக நான் எப்போவுமே அரைப்பேன். தோசையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரே 1 குழிக்கரண்டி வந்து வெள்ளை உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோசை வாத்தோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த தோசை நான் எப்படின்னு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து செஞ்சு காட்டுறேன். மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோஸில் தோசை மாவு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இது பேப்பர் ரோஸ்ட்டு சொல்லுவாலும் கடையிலலாம் விற்பா இல்லையா, அந்த மாதிரி தோசை. கல் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதே போல் தான் இருக்கும். கல் வந்து ஒரு மீடியம் சைஸ் கல் தான். இப்படி போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் பேப்பர் ரோஸ்ட்டு போல் இருக்கும். டபுள் சைடு வேகணும்னு இல்லை. அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம அது தோசை. ஃபைனலாக தோசை வாத்துட்டேன். 2 தோசை வடகரி வச்சுட்டுருக்கேன். பார்த்தீங்களா, பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோன்றுறது. எப்போவுமே சட்னி செய்கிறோம், சாம்பார் செய்கிறோம், குஸ்து செய்கிறோம். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து இதுவுமே ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதை செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி டிஷ் வந்து அதாவது பருப்புங்கிறதுனால ஒரு 2 தோசை 3 தோசை சாப்பிட்டாலே வயிறு நிரம்பிடும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு பண்ணுங்க, எப்படி இருந்ததுங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா வந்து நான் கமெண்ட்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறேன். இதில் ப்ளஸ்ஸும் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். சில மைனஸ் இருந்தாலும் நான் அது ப்ளஸ் ஆக்கிப்பேன். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சில பேர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன். ஸோ இனி வர சேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோடு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பை பாய்.